ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் விலாக் நியூ ஜெகன். டெய்லி விலாக் எபிசோட் நம்பர் 3. என்னடா காலையிலே குளிச்சுனீங்களா? இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அது போக சொல்கிறேன். குளிச்சு முடிச்சாச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ வீட்டில் இருந்தனால ப்ரோட்டீனாக எப்படி ப்ரோ சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்க. உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உப்பு போட்டுருங்க. நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணையில் சாப்பிட்டாலும் சரி, சும்மா இருக்கையில் சாப்பிட்டாலும் சரி, ஒரு நல்ல ஒரு வெயிட் நல்ல ஒரு கெயின் ஆகும். பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு நல்ல ஒரு வெயிட் வரும். அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சைக்கிளி 2 நல்லா கத்திருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நம்ம தம்பி வெயிட் பண்ண தான் உட்காந்து இருந்தோம். பார்த்தீங்கன்னா வண்டியில் தம்பியும் வந்துட்டான். பார்த்தீங்கன்னா தம்பி வண்டியில் கிளம்பி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டோம். மணி 6 மணி ஆயிடுச்சு. ஜிம்மில் எல்லாம் ஒர்க் அவுட் போட்டுருந்தோம். நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா லேட்டு ஃபுல் லேட் ஒர்க் அவுட் தான் போட போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை ஒட்டி வச்சுட்டு செஸ்ட் அப் பண்ணிட்டு பேக்கை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா பொறுமையாக கையை ஃபுல்லாக விட்டு விடுங்க. இது மாதிரி காலை அகட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போட்டு நல்லா போட்டாலும் ஃபார்ம் ஆகாது. நல்லா நான் ஃபஸ்ட்டு எப்படி போட்டோன்னா அதே மாதிரி பொறுமையாக நல்லா போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேபிளில் பார்த்தீங்கன்னா பேக் போடுங்க. 15, 12, 10 நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணி நல்லா கை 2 ரிலீஸ் பண்ணி நல்லா பொறுமையாக போடுங்க. நல்லா ஸ்லோவாக போடுங்க. கை கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த பேக்கு ஃபுல்லாக இறங்கணும். அது பிறகு இதே ஃப்ரண்ட்டில் போடுங்க. நல்லா செஸ்ட் அப் பண்ணி நல்லா ஃப்ரண்ட்டில் போடுங்க. இதே 15, 12, 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே தான். அது பார்த்தீங்கன்னா நல்லா செஸ்ட் அப் பண்ணி வயிற்றுக்கு நல்லா ஃபுல்லாக இருங்க. கை நல்லா ரிலீஸ் பண்ணி வயிற்றுக்கு ஃபுல்லாக இருங்க. இதே 15, 12, 10 போட்டுருங்க. நல்லா பொறுமையாக ஹோல்ட் பண்ணி இதான் பொறுமையாக போடுங்க. கையை நல்லா ரிலீஸ் பண்ணி பொறுமையாக போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே பெஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பண்ணிவிட்டு இதே கை 2 ஹோல்ட் பண்ணி முன்னாடி ஸ்ட்ரைட் பண்ணி பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அட் டயத்தில் 2மே போடுங்க. கரெக்டாக ஸ்லோவாக போடுங்க. பொறுமையாக ஹோல்ட் பண்ணி கரெக்டாக முதுகு செஸ்ட்டு பேக்குக்கு ஏற்றுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா லேட் நல்லா தெரியும். அதே தான் 15, 12, 10 அதே ஒரு 3 வேரியேஷன் வெயிட்டில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே பெஞ்சில் பார்த்தீங்கன்னா கை நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு காலை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதே ஒரு சைடு ஃபஸ்ட்டு ரைட் சைடு 15, லெஃப்ட் சைடு 15, அப்புறம் ரைட் சைடு 15, லெஃப்ட் சைடு 15, ரைட் சைடு 12, லெஃப்ட் சைடு 12ன்னு பொறுமையாக போட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 4 arms போட்டுக்கோங்க. எல்லாம் கடுமையாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா ஒர்க் அவுட் இது மாதிரி ஃபுல் வீடியோவாக போடுவோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் வெற்றியை நோக்கி ஓடுவோம். கடுமையாக இருங்க.